ஜனநாயகன் படத்துலேருந்து இப்போ தளபதி விஜய் நிற்கிற மாதிரி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டோ இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி டேரக்டர் ஹெச் வினோத்தோட பர்த்டே ஸ்பெஷலாக ஜனநாயகன் டீம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹெச் வினோத்தோட டேரக்ஷனில் அனிருத்தோட மியூசிக்கில் தளபதி விஜய், பூஜா கெட்டே, மமிதா பைஜு இந்த படத்தில் லீடாக நடிக்கிறாங்க. படம் பொங்கலுக்கு கிராண்டாக தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. ஹிருதயபூர்வம் அப்படின்ற ஒரு மலையாள மூவி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி இது வரைக்கும் 50 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கதா அப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. இது ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி. ஃபைனலாக இந்த படம் எந்த மாதிரி கலெக்ஷனை கொடுக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு ஹாலிவுட் மூவி தான் 10 இயர்ஸ். இந்த படம் பார்த்தீங்கன்னா அக்டோபரில் ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. ஐமேக்ஸில் இந்த மூவி ரிலீஸ் ஆகும். படம் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங் இப்போ ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. காந்தாரா படத்தோட அஃபிஷியல் நார்த் இந்தியா தேட்டரிக்கல் ரிலீஸ் ரைட்ஸை பார்த்தீங்கன்னா WA மூவிஸ் வாங்கியிருக்கிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரிஷப் ஷெட்டி டேரக்ஷனில் ரிஷப் ஷெட்டி இந்த படத்தில் லீடாக நடிக்கிறாரு. படம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2 கிராண்டாக தேட்டரிகளில் ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தமிழ் ஃபேண்டசி மூவியில் பார்த்தீங்கன்னா லிசாவும் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணுறதை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கௌதம் வாசுதேவ் மேனன், தர்ஷன் இந்த படத்தில் லீடாக நடிக்கிறாங்க. இந்த படத்தோட டைட்டில் ரிவ்யூவல் பார்த்தீங்கன்னா நம்ம கூடிய சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்க ஒரு தமிழ் மூவி தான் கிறிஸ்டினா கதிர்வேலன். இந்த படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் ரைட்ஸை சரிகமாக வாங்கியிருக்கதா இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு லவ் மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் கிராண்டாக தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தெலுங்கு மூவி தான் மிராய். இந்த படத்தோட கர்நாடகா ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு பெங்களூரில் ஸ்டார்ட் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா மல்டி லாங்குவேஜில் இந்த செப்டம்பர் 25 தேட்டரிகளில் ரிலீஸ் ஆகும். மலையாள பூவே அப்படின்ற ஒரு ஆல்பம் சாங் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லிரிக்கல் வீடியோவாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சாங் பார்த்தீங்கன்னா ஒமிலி மூவிஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் அவைலபிளாக இருக்குது. இந்த சாங்கோட வீடியோ சாங்கை நம்ம கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். இப்போ அனந்தன் காடு அப்படின்ற ஒரு மலையாள மூவிலேருந்து அஃபிஷியல் ஓணம் ஸ்பெஷல் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ் மலையாளம் பைலிங்குவல் மூவி. இந்த படத்தில் ஆர்யா லீடர் நடிச்சிருக்காரு. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு மலையாள மூவி தான் சர்வமாயா. இந்த படத்தில் இந்த அஃபிஷியல் ஓணம் ஸ்பெஷல் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு லவ் மூவி. இந்த படத்தில் நிவின் பாலி லீடாக நடிக்கிறாரு. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆகும். பேபி கேர்ள் அப்படின்ற ஒரு மலையாள மூவிலேருந்து அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிவின் பாலி லீடாக நடிக்கிறாரு. இது ஒரு த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் டேட் அப்டேட் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். கே ரேம்ப் அப்படின்ற ஒரு கன்னட மூவிலேருந்து ஓணம் ஸ்பெஷல் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு லவ் அண்ட் ஆக்ஷன் மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் 18 கிராண்டாக தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. தமிழ் டப்பிங்லேயும் நம்ம இந்த படத்தை எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு மலையாள மூவி தான் மிரேஜ். இந்த படத்துலேருந்து ஓணம் ஸ்பெஷல் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் 19 கிராண்டாக தேட்டரிகளில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அப்பர்ணா பாலமுரளி லீடாக நடிச்சிருக்காங்க. ஃபீனிக்ஸ் அப்படின்ற ஒரு தமிழ் மூவியை பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தேட்டரிகளில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை டென்ட்கோட்டாவில் கூடிய சீக்கிரம் ப்ரீமியர் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 12 இந்த மூவி ப்ரீமியராக வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சினிமா பையன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.